வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போதோ சரி, காலேஜ் படிக்கும்போதோ சரி, இல்லை ஒர்க் பண்ணும்போதோ சரி, சில ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு அந்த மாதிரி வந்துட்டு என்னை வந்துட்டு வேணுமனிக்கே வந்துட்டு இக்னோர் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த சின்ன சின்ன விஷயத்தில் கூட. அது எதனாலன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. எல்லாமே ஒரு ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து எனக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்காகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை. அதனால் இந்த மாதிரியான காரணத்தினால மேபி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்னும் சின்ன சின்ன விஷயத்துலேயுமே வந்துட்டு இப்போ ஏதாவது அவுட்டிங் போகிறாங்க, ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் ஏதாவது ஹோட்டல் போகிறாங்க, இல்லை ஏதாவது சினிமா பார்க்க போகிறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகிறாங்க, அந்த மாதிரின்னா வந்துட்டு என்னை மட்டும் இக்னோர் பண்ணுறது அந்த மாதிரி. ஏன்னா என்னை கூப்பிட்டு போனோன்னா பக்கத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், எனக்கு ஐசைட் ப்ராப்ளம் இல்லாதால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம், நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேணுமனிக்கே இக்னோர் பண்ணிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்யூச்சர், ஹஸ்பண்ட், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் பற்றி பேசும்போது கூட என்னை இந்த மாதிரி இக்னோர் பண்ணுவாங்க. என்ன தாட்லன்னா, சந்தியாவுக்கு பார்வை தெரியாது, சந்தியாவுக்கு எங்கே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் ஜென்ரலாக அவங்க கேஷுவலாக பேசும்போது கூட என்னை வந்து அவாய்ட் பண்ணுறது. நான் ஜஸ்ட் கூட இருப்பேன், ஆனால் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த பானை டாபிக்லாம் பேசும்போது அவங்க பேசுகிறத மட்டும் நான் பார்த்துட்டு அந்த மாதிரி இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் சிலர் வந்து எல்லாருமே அப்படி கிடையாது, சிலர் மட்டும் அந்த மாதிரி. சிலர் எப்படின்னா, அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆளுங்க வந்துட்டு இப்போ பாம்பின் கால் பாம்பரிமைங்கிற மாதிரி வி ஆர் சேலிங் ஆன் த சேம் போட். ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி என்ன மாதிரியே ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது ஹாஸ்டலில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்காக எங்கேயா போனாங்கன்னா ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இயரிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்க மட்டும் வந்துட்டு சந்தியாவையும் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மறந்தாலும் அந்த குரூப்பில் அவங்க மட்டும் என்னை மறக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஐசைட் ப்ராப்ளம், இன்னொருத்தருக்கு வந்துட்டு இன்னும் 2 பேருக்கு ஐசைட் ப்ராப்ளம், இன்னொருத்தருக்கு வந்துட்டு காலில் ஃபிசிக்கலாக ப்ராப்ளம். ஸோ அவங்களாம் வந்துட்டு எப்படின்னா, அவங்களாம் எனக்கு ஈக்குவலான ஏஜ் இருந்தாலும் அவங்க எனக்கு குரு மாதிரி. வாழ்க்கையில் எப்போல்லாம் நான் நல்லா இருக்கிறப்போ கூட அவங்க என் கூட இருப்பாங்களான்னு தெரியாது. நான் எப்போல்லாம் ஸ்டக் ஆகி நிற்கிறேனோ அப்போல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் ஏதாவது சப்ஜெக்டில் அரியர் வச்சுட்டேன்னா அதை எப்படி கிளியர் பண்ணுறது, அது மாதிரி இப்போது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸ்ட்ரா டைம் எக்ஸாம்ஸ்லேயே வாங்கிக்கிறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அப்புறம் வந்து எங்கே ஜாப் ஃபேர் போடுறாங்க, அப்புறம் இன்டர்வியூவில் எப்படி பேசணும், என்ன சொல்லணும், அதெல்லாமே எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு டிசபிலிட்டி இருக்கிறதால என்னுடைய பிரச்சனை என்ன, என்னோட வருத்தம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சிலர் வந்துட்டு என்னோட நார்மலாக இருப்பாங்க, ஆனால் என்னோடய பொசிஷன்லேருந்து அவங்களுக்கு எப்படி நான் கஷ்டப்படுறேன்றது தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேஷனேட்டாக எம்பத்தி ஃபீல் பண்ணி, பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்படுது, நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கம்பேஷனேட்டாக மற்றவங்களோட நிலைமையை புரிஞ்சு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது மாதிரி டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கும்போது எனக்கு எங்கள் ஸ்கூல் டீச்சர் வந்துட்டு எனக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. சில ஃப்ரெண்ட்ஸு கூட ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்க.
அப்புறம் நான் 11th 12th படிக்கும்போதே ஒரு மிஸ் எனக்கு கால்குலேட்டரு, டிஃபன் பாக்ஸு, யூனிஃபார்மு இதெல்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சி சிலர் வந்து அந்த மாதிரி என்னை இக்னோர் பண்ணாலும் சிலர் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மனசார எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா எங்கே வந்துட்டு கேங்காக இருக்காங்களோ அவங்களோட சேர்றது அந்த மாதிரி தான் இருப்பாங்களே ஒழிச்சு சிலர் வந்துட்டு யார் தனியாக இருக்காங்களோ அவங்க தனியாகவே இருக்கட்டும், அவங்கள பற்றி அந்தளவுக்கு அக்கறைப்படாமல் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு பணம் கொடுக்கறது இல்லை பொருள் கொடுக்கறது தான் வந்துட்டு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அதுதான் ஹெல்ப்புன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு துணையாக ஹெல்ப் பண்ணுறது, கூட ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது, வா நீ தனியாக போறியா, வா நம்ம 2 பேர் சேர்ந்து பிரேக் போகலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து லஞ்ச் போகலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து வெளியில் போகலாம், வா நாங்கள் கேங்காக அவுட்டிங் போகிறோம் நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளை எல்லாத்துலேயும் இன்க்ளூட் பண்ணுறது, நம்மளை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளை ஃபீல் பண்ணாமல் வைக்கிறது கூட வந்துட்டு ஒரு சப்போர்ட் தான். அது அந்த மாதிரியான ஹெல்ப் வந்துட்டு அப்படியே மனசை டச் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப்பும் நம்ம பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது நான் தனியாக தான் பிரேக் டைமு லன்ச் டைம்லாம் போயிட்டு இருந்தேன். ஆனால் எல்லோரும் பார்த்தாங்கன்னா கேன்டீனில் அவங்கவுங்க கேங்கோடு உட்காந்துருப்பாங்க, நான் மட்டும் தனியாக உட்காந்து டீ குடிப்பேன், தனியாக சாப்பிடுவேன். எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்துச்சு. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காங்க, எனக்கு நான் மட்டும் தனியாக இருக்கேனேன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்துச்சு. அப்புறமா சடனாக ஒரு அக்கா வந்துட்டு, ஏன் நீ தனியாக போகிற, நீ பிரேக் போகும்போதெல்லாம் என்னை பின் பண்ண, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, செகண்ட் பேபி. அவங்களே வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து ட்ரெயினோ பஸ்லேயோ பாதி தூரம் வந்துட்டு மீதி பாதி தூரம் ஆஃபீஸ் பஸ்ஸில் வந்து அப்படியே வருவாங்க. ரொம்ப டயர்டாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆஃபீஸில் தனியாக ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்தது. ஆனால் நான் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்துட்டு என் கூட வந்துட்டு எனக்காக இருந்தாங்க. அவங்க எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எனக்காக என் கூட பிரேக் டைம் லன்ச் டைமில் நான் அவங்க கூட தான் இருப்பேன். அப்படியே நடந்துகிட்டே பேசிகிட்டே போவோம். ஸோ அவங்களே கஷ்டமாக இருக்கும்போது கூட எனக்கு வந்துட்டு தனியாக இருக்கா சந்தியா அப்படி சொல்லிட்டு நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு அவங்க கூட வருவாங்க போவாங்க. ஸோ அவங்களோட கேங்கையே விட்டுட்டு எனக்காக என் கூட தனியாக வந்தாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் ஆர்டர் பண்ணி ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் வீக்லி ஒன்ஸ் போட்டு வருவோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்களாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேர் தனியாக போகிறத பார்த்துட்டு இன்னும் எங்களை பார்த்து எங்கள் கூட ஒரு 2-3 பேர் அப்படியே ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் நாங்களே ஒரு பெரிய குரூப்பாக ஒரு கேங்காக ஃபார்ம் ஆனோம் ஆஃபீஸில். அப்படி இருந்துச்சு. அப்புறமா அவங்களுக்கு 9th மந்த்து மெட்டர்னிட்டி லீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, லன்ச்சு பிரேக்கு அப்போல்லாம் வந்துட்டு அவளை மறக்காமல் கூப்பிட்டு போங்கடி, அவளை தனியாக விட்டுறாதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை, அந்த தனியாக விட்டுறாதீங்க அவளை பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவங்கள நினைக்கும் போதெல்லாம் அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ அன்பு எவ்வளோ அக்கறை இருக்குன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்மளை வேணுமணிக்கே வந்துட்டு சிலர் தனிமைப்படுத்தும் போது, சிலர் வந்துட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்மளை என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறதா, இவளுக்கு என்ன அதெல்லாம் தெரிய போகுது, அந்த மாதிரி ஒரு தாட்டில் நம்மளை தனிமைப்படுத்துறது. ஒரு ஸ்டேஜில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் யார்கிட்டையுமே போய் பேச மாட்டேன், யாராவது என்கிட்ட பேசினா தான் பேசுவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யாராவது கேட்டாங்க, இப்போ யாராவது ப்ரொஃபஸரோ இல்லை டீச்சரோ பார்த்துட்டு ஏன் சந்தியா தனியாகவே இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவள் தான் பேச மாட்டேங்கிறா, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒரு தனி பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இந்த குரூப் ஆஃப் பீப்புள்லேருந்து ஒருத்தர் இல்லை இந்த குரூப் ஆஃப் பீப்புள் போய் அந்த தனி பர்சனை போய் அப்ரோச் பண்ணி ஏன் தனியாக இருக்க, வா நம்மலாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது ஈஸியாக, இல்லை தனியாக இருக்க அந்த பர்சன் வந்துட்டு அந்த குரூப்பில் போயிட்டு சடனாக போய் கேட்குறது, அது ஈஸியாக, அது நியாயமாக,
எது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாராவது கேட்டாங்கன்னா கூட என் பக்கமாக திருப்பி விட்டுருவாங்க. அவள் தான் வந்துட்டு யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அவங்க என்ன நினச்சாங்களோ அதெல்லாம் நான் க்ராஸ் பண்ணி வந்துட்டேன். சிலர் என்னைய மட்டமாக இவளுக்கு என்ன நடக்க போகுது, இவன் என்ன பண்ண போகிறா அப்படின்னு நினச்சதுங்கெல்லாம் அவங்களெல்லாம் விட நான் பல மடங்கு அவங்க நினச்சதெல்லாம் விட நான் நல்லா உயரத்துக்கே வந்தேன் கடவுள் புண்ணியத்தில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம யாரையுமே தனித்து விடக்கூடாது, யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.